ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. நம்ம இந்த இதில் MF25101 கம்படேஷனல் மெத்தட்ஸ் இன் இன்ஜினியரிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது MF25101 கம்படேஷனல் மெத்தட்ஸ் இன் இன்ஜினியரிங் இந்த பேப்பர் நாளைக்கு இருக்கும். ஸோ இதில் நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடைக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு யூஜியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து உங்களுக்கு டாபிக்ஸாக கொடுத்துருக்கேன். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அப்கமிங்கில் உங்களுக்கு எனக்கு டைம் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண பார்க்கேன். இப்போதைக்கு டைம் கிடைச்சாலும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அடுத்து அப்லோட் பண்ண முடியலனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராப்சாக் ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரிகர்சிவ் ரிகர்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ஸ்டேஜ் கோச் ப்ராப்ளம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது போக வந்து டைனாமிக் ப்ரோக்ராமிங் அதோட ப்ராப்ளம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து 2 மார்க்ஸில் கேட்க கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் KKT ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அது போக மல்டி வேரியபிள் அன்கன்ஸ்ட்ரெயின்டு ஆப்டிமைசேஷன் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக செப்பரபிள் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டில், அதாவது ப்ரோக்ராமிங் வரலாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே ப்ராப்ளம்ஸாக தான் வரும், கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடைக்கலாம்னு உங்கள் காலேஜில் கொடுத்த இதாக வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் 2k ஃபேக்டோரியல் டிசைன் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் போக்கர் டிசைன் ப்ராசஸ், இந்த 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் டிசைன் மேக்கிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் அதை டைப்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறனால கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அப்கமிங்காக முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ண பார்க்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.